பார்க்கறதுக்கு ஆள் வந்து நல்ல பொதுன்னு குண்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு சின்ன வேலை செஞ்சாலுமே வந்துட்டு திடீர்னு டயர்ட் ஆகிறது, ஒரு படிக்கட்டு ஏறி இறங்கினா கூட மூச்சு வாங்குறது, ப்ளஸ் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதாவது இளம் வயதில் இருக்க பெண்கள் வந்துட்டு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பிசிஓஎஸ் மாதிரி பிரச்சனை. இந்த பிசிஓஎஸ்னால வந்துட்டு லேக்ஸ் கணக்கில் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் வந்து செலவு பண்ணுறாங்க. அதாவது குழந்தையின்மைக்காக வந்து நிறைய பேர் செலவு பண்ணுறாங்க. அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ்னா என்னென்னா நம்மளோட போனோட வலிமை வந்து குறையிறது. அதே மாதிரி வந்து போன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பிரிஸ்டில், அதாவது உடையிற நிலைமைக்கு கூட போயிடும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா அவங்களோட உணவில் வந்து சிறந்த கால்சியம் சத்து உணவுகள் வந்து எடுத்துக்கணும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களும் ஊட்டச்சத்தும். அதாவது பெண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பெண்களோட பருவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6 பருவங்கள் இருக்குது. அதாவது அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க மெனோபாஸ் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் அந்தந்த பருவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பெண்களுக்கு ஏன் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் வந்து சத்தான உணவுகள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஒரு சத்தான உணவு எடுத்துக்கிற பெண் தான் வந்துட்டு சிறந்த ஆற்றல் ப்ளஸ் அழகு ப்ளஸ் ஆரோக்கியம் இது மூணையுமே வந்துட்டு அவங்களால வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி சத்தான உணவு எடுத்துக்கிட்டால் தான் அந்த குடும்பத்தோட அடித்தளமும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன மாதிரியான ஊட்டச்சத்தான உணவுகள் வந்து பெண்கள் வந்து எல்லா பருவத்திலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏஜ் அட்டெண்ட் பண்ணுற டைமிங்லேருந்து, அதாவது 14-15 இயர்ஸ்லேருந்து, அதுக்கு முன்னாடி இருந்தே கூட இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எர்லியாகவே வந்து பியூபர்ட்டி ஆயிடுறாங்க, ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் கர்ப்ப காலத்தில் என்ன ஃபுட் எடுத்துக்கணும், அதே மாதிரி வந்துட்டு பாலூட்டும் காலங்களில் வந்து என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம், அதே மாதிரி பெரி மெனோபாசல் ஃபேஸில் என்ன ஃபுட்டு, மெனோபாசல் ஸ்டேஜில் என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இளம் வயதில் இருக்க பெண்கள் வந்துட்டு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பிசிஓஎஸ் மாதிரி பிரச்சனை. இந்த பிசிஓஎஸ்னால வந்துட்டு லேக்ஸ் கணக்கில் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் வந்து செலவு பண்ணுறாங்க. அதாவது குழந்தையின்மைக்காக வந்து நிறைய பேர் செலவு பண்ணுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ப்ளஸ் வந்துட்டு அவங்க கர்ப்பப்பையை வலுப்படுத்துகிற மாதிரி என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுடைய கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா இளம் வயதிலிருந்தே அவங்க வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள் எடுத்துக்கணும். எள்ளோட சேர்த்து கருப்பட்டி ஒரு அண்டர் ரேட்டட் ஃபுட்டாகவே இருக்குது. இப்போ வந்து இந்த எள்ளுருண்டையும் சரி, இந்த கருப்பட்டியும் சரி, இதை வந்து சரியான விகிதத்தில் வந்துட்டு இளம் வயதிலிருந்து எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய எலும்புகள் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி கர்ப்பப்பையை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா கற்றாழை வந்து நிறையா எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாழைப்பூ வந்து நிறையா எடுத்துக்கலாம். வாழைப்பூ வந்து பொரியலாகவும் செய்து சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா வாழைப்பூ ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து அவங்க வந்து இளம் வயதிலிருந்து எடுத்துகிட்டு வரணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்படுறது இப்போ வந்துட்டு ஒரு 2020 அப்புறமா வந்து தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண்கள் வந்து ஒரு 54% மாதிரிய பெண்கள் வந்துட்டு அனீமிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 40% பெண்கள் வந்து ஒபிசிட்டியாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன டாக்டர், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனீமிக் ஸ்டேட்டஸ் ஏறிட்டே இருக்குது, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒபிசிட்டியாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டியாலுமே இருந்தால் கூட அவங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கிறது கிடையாது. பார்க்கறதுக்கு ஆள் வந்து நல்ல பொதுன்னு குண்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு சின்ன வேலை செஞ்சாலுமே வந்துட்டு திடீர்னு டயர்ட் ஆகிறது, ஒரு படிக்கட்டு ஏறி இறங்கினா கூட மூச்சு வாங்குறது, ப்ளஸ் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பேருக்கு, அதான் 54% பேருக்கு நம்மளோட தமிழ்நாட்டு பெண்கள் வந்து பாதிக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனீமியா அப்படின்ற ரத்த சோகை தான். இந்த ரத்த சோகையிலேருந்து நம்மளோட பெண்களை வந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க சின்ன சின்ன மூலிகைகளை வச்சு நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணலாம். மெயினாக வந்து நிறைய பேர் வந்து இப்போ எடுக்க மறக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை பொரியலை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சாப்பிட்றதே கிடையாது. ஸோ வந்து முருங்கைக்கீரை பொரியல் வந்துட்டு வாரம் வந்துட்டு ஒரு 4 முறை சாப்பிட்டாங்க அப்படின்னாலே அவங்களோட ஹச்பி ரேட் வந்து கண்டிப்பாக வந்து ரைஸ் ஆயிரும். ஸோ வந்து முருங்கைக்கீரை பொரியலாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லை அப்படின்னா முருங்கைக்கீரையை சூப்பாகவும் எடுத்துக்கலாம். சூப் அப்படின்னு சொல்லும்போது அந்த இலையை மட்டும் பறித்து போடாமல் அது கூட வந்து அந்த முருங்கையோட ஈர்க்கு அது கூட கொஞ்சம் சிறிது வந்து மிளகும் பூண்டும் சேர்த்து நீங்கள் வந்து சூப்பாக வந்து தினசரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த அனீமியா வந்து கண்ட்ரோலில் வரும்.
அடுத்து வந்து நம்மளோட போன் டென்சிட்டி. பெண்களுக்கு வந்து ஏன் வந்து அதிகமான வந்துட்டு எலும்புக்கு வலு கொடுக்க வேண்டிய உணவுகள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பேரிளம் பெண் காலத்தில் வந்து அவங்கள போன்ஸில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து, மெக்னீஷியம் சத்து, பொட்டாசியம் சத்து, இந்த மாதிரியான சின்ன சின்ன சத்து குறைபாடுகள்னால அவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு லோ பேக் பெயின் வர்றது, அதே மாதிரி வந்துட்டு மூட்டு வலி வர்றது, கழுத்து வலி வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சமீப காலங்களில் நிறைய பெண்கள் இடத்துல வந்து நம்ம பார்க்கப்படுறோம். ஸோ வந்து அவங்களுடைய போன் ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா பிரண்டை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பிரண்டையை வந்து நீங்கள் வந்துட்டு துவையலாகவும் செய்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து இட்லி தோசை கூட வந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சட்னியாகவும் எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு பிரண்டை வந்து அவங்களோட அன்றாட உணவுகளில் வந்து இருக்க வேண்டிய முக்கியமான வந்து மூலிகை வந்து பிரண்டை. ஸோ வந்துட்டு எல்லா வயதினர்களுக்கும் ஏற்ற உணவும் வந்து பிரண்டை. இந்த பிரண்டையை வந்துட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கும் போது உங்களுடைய போன் வந்து உடைந்த எலும்புகளும் வந்து கூடுற அளவுக்கான வன்மை வந்து அந்த பிரண்டை மூலிகைக்கு இருக்குது. பெண்களுக்கு அடுத்த தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான கொழுப்பு. இந்த ஆரோக்கியமான கொழுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால். இது வந்து முக்கியமாக நம்ம எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேங்காயில் வந்து நிறையா இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க தேங்காய் சட்னியோ இல்லை தேங்காயோ நிறையா எடுத்துட்டா வந்துட்டு நமக்கு கொழுப்பு சத்து வந்துடும் டாக்டர், அதனால் நான் வந்து தேங்காய் சட்னியை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேங்காய் வந்து ஒரு குட் கொலஸ்ட்ரால் தான். ஸோ வந்து தேங்காயை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நீங்கள் தேங்காய் பாலாகவும் சேர்த்து எடுத்துக்கலாம். தேங்காய் பால் அப்படிங்கும்போது வந்துட்டு தினசரி காலையில் வந்து ஒரு டம்ளர் தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக கருப்பட்டி கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் உணவுகளில் வந்து வேர்க்கடலை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். வேர்க்கடலை அப்படின்னு சொல்லும்போது நிறையா எடுத்துக்காமல் ஒரு 10 மணி அந்த மாதிரி போய் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு குட் கொலஸ்ட்ரால் தான். ஸோ ஆரோக்கியமான கொழுப்பு அப்படிங்கும்போது வேர்க்கடலை எடுத்துக்கலாம், தேங்காய் எடுத்துக்கலாம், அதே மாதிரி முட்டை எடுத்துக்கலாம். இந்த முட்டையில் இருக்க கொலின் சத்து வந்து ரொம்பவே முக்கியமானது, பெண்களுக்கு தேவையான சத்து. ஸோ வந்து தினசரி வந்து அவங்களோட உணவில் வந்து 2 பாயில்டு எக் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான உணவு வகைகளை ஃபாலோ பண்ணும்போது பெண்களோட ஆரோக்கியம் வந்து அவங்களோட கையில் இருக்கும். நுண்சத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பெண்களுக்கு வந்து தேவையான நுண்சத்துக்கள் வந்து எதில் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸில் வந்து நிறைய கிடைக்குது, ஆலிவ் விதையில் நிறையா கிடைக்குது. ஸோ வந்து இதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாதவிடாய் காலங்களில் வந்து அதிக ரத்தப்போக்குனால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இரும்பு சத்து குறைபாடு இருக்கும். இந்த இரும்பு சத்து குறைபாடுக்கு வந்துட்டு நீங்கள் பேர்ச்சம்பழம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிறிதளவு வந்துட்டு உலர் திராட்சை எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே வந்து ஓவர்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தான். ஸோ வந்துட்டு முருங்கைக்கீரை வந்து தாராளமான வந்துட்டு அயன் சத்தை வந்து கொடுக்கும். ஸோ வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு உங்களோட உணவில் வந்து ஒரு கீரை வந்து இடம்பெறது வந்து நல்லது. பெரும்பாலும் வந்து பெண்கள் வந்து 45 இயர்ஸ்க்கு மேலே வந்து பாதிக்கப்படுற ஒரு நோய் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ்னால் என்னென்னா நம்மளோட போனோட வலிமை வந்து குறையிறது. அதே மாதிரி வந்து போன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பிரிஸ்டில், அதாவது உடையிற நிலைமைக்கு கூட போயிடும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா அவங்களோட உணவில் வந்து சிறந்த கால்சியம் சத்து உணவுகள் வந்து எடுத்துக்கணும். ஸோ வந்து அதனால தான் இப்போ வந்து கைனகாலஜிஸ்ட்டை போனாலோ இல்லை நார்மலாக ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனாலோ அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால்சியம் வந்துட்டு டேப்லெட் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம உணவில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகியில் வந்து எடுத்துக்கலாம். ராகியில் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு ஒரு 200 to 300 மில்லிகிராம் அளவு நமக்கு வந்து தேவையான கால்சியம் சத்து நேரடியாகவே நம்ம உடம்புக்கு கிடைக்கிது. ஸோ வந்து ராகி வந்து பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். அதனால் வந்துட்டு நீங்கள் ராகியை வந்து கஞ்சியாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா களியாகவும் எடுத்துக்கலாம். இந்த ராகி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் வந்து கண்டிப்பாக வந்து குறையும். அடுத்து வந்துட்டு இப்போ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு பாலூட்டும் காலங்களில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பெண்களுக்கு. இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகளில் நிறையா இருக்குது, அதே மாதிரி வந்து கீரைகளில் நிறையா இருக்குது. ஸோ வந்துட்டு நீ இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் இட்லி தோசை சாப்பிட மாட்டேன், நான் டிஃபனைஸ் நிறையா நேரம் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து சாலட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். காய்கறிகளை வந்துட்டு சாலட்ஸ், இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கேரட் சாலடோ இல்லைன்னா வெள்ளரிக்காய் சாலடோ, அதில் கொஞ்சம் சிறிதளவு வந்துட்டு மிளகு பொடி தூவிட்டு கொஞ்சம் சால்ட்டும் தூவிட்டு அந்த சாலட்ஸை வந்து நீங்கள் தினசரி உணவாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ராவாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து நேச்சுரலாகவே நமக்கு வந்து பாடியில் கிடைக்கும். ஸோ வந்து நமக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட உணவில் தான் இருக்குது. அதை வந்து நம்ம டேப்லெட்டாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட உணவு முறையும் நம்மளோட பிளேட்ஸும் வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலே பெண்கள்கிட்ட வந்து எந்த நோயுமே நெருங்காது.
பெண்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய முக்கியமான நோய் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற அதிக உடல் எடை. இந்த ஒபிசிட்டியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த அளவான மாவுச்சத்துள்ள உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து நிறைய வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள், ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, அது அப்புறம் சின்ன சின்ன வாழ்க்கை முறை மாற்றங்களை வந்து நம்ம மாற்றிட்டு வரும்போது ஒபிசிட்டி வந்து கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு வெயிட் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ வெயிட், ஒரு 30 கிலோ வெயிட் வந்து புட்டப் ஆயிடுச்சு டாக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம கலோரிஸ் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கிறோம். அதை கம்மி பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து தேவையான புரோட்டீன் அண்ட் ஃபைபர் வந்து எடுத்துக்கணும். ஸோ வந்துட்டு புரோட்டீன் அண்ட் ஃபைபர் அப்படின்னு சொல்லும்போது புரதம் நிறைந்த உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெஷ், அதாவது வந்துட்டு லீன் மீட்டாக எடுத்துக்கலாம். மீட் அப்படின்னு சொல்லும்போது சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், அதே மாதிரி வந்துட்டு ஃபிஷ் ஆகட்டும், இந்த லீன் மீட் வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நான்வெஜ் சாப்பிட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த நான்வெஜ் கிரேவி கூட ஒரு 2 இட்லி சாப்பிட்ருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு புரதம் எடுத்துக்கிறோம், ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துக்கிறோமா இல்லை ஒரு 300 கிராம்ஸ் எடுத்துக்கிறோமா அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ வந்துட்டு நீங்கள் மட்டனே எடுத்துக்கிறீங்க இல்லை சிக்கனே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வெறும் கிரேவியில் மட்டும் அந்த வந்து உங்களுக்கு அந்த சத்து கிடைக்காது. ஸோ தேவையான புரதம் வந்து தேவையான கரெக்டான இது கிடைக்குதா அப்படின்றத நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கணும். இந்த விகிதத்தில் வந்து நீங்கள் வந்து புரோட்டீன் ஃபுட்டை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து உடல் எடை வந்து அதிகமாக கூடாது. இன்றைக்கி நம்ம பெண்களோட உடல் நலத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் என்னென்ன, அதாவது இளம் வயதிலிருந்து பேரிளம் பெண் வரைக்கும் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்து நம்மளோட உடம்பை வந்து ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து சத்தான உணவில் தான் வந்துட்டு அவங்களோட அழகும் ஆரோக்கியமும் அமைந்திருக்கு, அதே மாதிரி அவங்களோட அறிவும் நிறைந்திருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 2ஆம் வாரம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vagicare, his wellness for her happiness.